செயின்ட் பீட்டர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய செல்வங்களான எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் இக்கல்லூரியினுடைய அதிபர் தந்தை, பொறுப்பு முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், பணியாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த அழகான மேடையில் வீற்றிருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர், கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திருவாளர் டி நடராஜன் அவர்கள் சார்பாகவும், இந்த கல்வி நிர்வாகத்தில் உறுப்பினராக இருக்கிற குடந்தை மறைவட்ட முதன்மை தந்தை பேரருள் திரு டாக்டர் எம் ஃபிலமின்தாஸ் அவர்கள் சார்பாகவும், மறைமாவட்ட பொருளாளர் தந்தை பி சிங்கராயர் அவர்கள் சார்பாகவும், பங்கு தந்தையர்கள் சார்பாகவும், இங்கே வந்திருக்கின்ற ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டு மற்றும் விளையாட்டு விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஆனுவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே. இல்லை கொஞ்சம் கை தட்டுங்களேன். நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, எல்லோரும் விரும்புவது, நீங்களும் விரும்புவது உங்களுக்கு வளமையான ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்று. அந்த வளமையான எதிர்காலம் என்றால் நீங்கள் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய இலக்கு. உங்களுடைய இலக்கும் அதுதான். இவைகளெல்லாம் எளிதாக சம்பாதித்து விட முடியும், உங்களால் நிச்சயமாக முடியும். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் பிற்காலத்தில் சம்பாதிக்கவே முடியாது, மீண்டும் பெற முடியாது. அது என்னவென்றால், நீங்கள் இங்கே இருக்கிற இந்த கல்லூரி பருவம், இந்த நாட்களை நீங்கள் மீண்டும் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற முடியாது. ஏனெனில் உங்களுடைய வாழ்வின் முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு பகுதியாக இந்த கல்லூரி பருவம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த கல்லூரி பருவத்திலே நீங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களை வாழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? Success is not about being the best. Success is about doing your best. எல்லாவற்றிலும் சிறந்து இருக்க வேண்டும் என்பதுதான் வெற்றி அல்ல. மாறாக நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை, இயன்றவற்றை செய்து வாழ்விலே சாதிப்பதுதான் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றியை நீங்கள் பெற வேண்டுமெனில் நீங்கள் சில தியாகங்களை செய்தாக வேண்டும். முதலில் உங்களுடைய எண்ணங்களை சரிபார்க்க வேண்டும். இன்று கல்லூரியிலே கல்லூரி பொறுப்பு முதல்வர் அவர்கள் மிக அழகாக ஆண்டறிக்கை வாசித்தார்கள். அதில் நிறைய காரியங்களை நாம் கேட்டோம், எல்லாம் பாராட்டுக்குரியவை. அதில் ஒன்று என்னை கவர்ந்தது. அது என்னவென்றால், வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவில் நீங்கள் போய் கலந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். கல்லூரி படிப்புக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் இது ஒரு சமுதாய புரட்சி அன்று நடந்தது, வைக்கம் போராட்டம். வைக்கம் என்ற ஊரிலே ஆலயத்திற்குள் நுழைவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இல்லை, எல்லோருக்கும் அனுமதி வேண்டும் என்று போராட்டம் நடந்தது. அதனுடைய வெற்றி 1936ஆம் ஆண்டிலே இறுதியாக நடந்தது. அந்த ஆலயத்திற்கு நுழைவதற்கு எல்லா திசைகளிலிருந்தும் வழி திறக்கப்பட்டது தந்தை பெரியாருடைய முயற்சியினால். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது சமுதாயத்தில் நடந்த ஒரு புரட்சி. மாணவர்களாக நீங்கள் அந்த போராட்டத்தின் 100ஆண்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே நீங்கள் சமுதாயத்தில் பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் பின்னாளிலே விளங்க வேண்டும். இன்று நாடு எந்த திசையை நோக்கி
போய்கொண்டிருக்கிறது என்று தெரியும். ஏழைகளுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அதற்கு மாறான ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டினுடைய நலனின் மீதும் சமுதாயத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும். வெற்றி நோக்கி செல்லுகின்ற பாதையில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது, நான் ஏற்கனவே கூறியது போல, உங்களுடைய எண்ணங்களை சரிபார்க்க வேண்டும். விவேகானந்தர் சொன்னார், we are what our thoughts have made us. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்கி இருக்கின்றன. ஆகவே you should take care about what you think. என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய இலக்கை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு வருகின்ற தடைகளையெல்லாம் நாம் தாண்டி செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் வெற்றி பெறுவதற்கு இலக்கு முக்கியம். உங்கள் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை முக்கியம். அதற்கான தொடர் முயற்சிகளும் வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்விலே வெற்றி அடைய முடியும். அதற்கு அடித்தளம் அமைப்பது தான் இந்த கல்லூரி வாழ்க்கை. ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே பாராட்டுகின்றேன். இந்த கல்லூரிக்காக அரும்பாடுபட்டு உழைக்கின்ற அதிபர் தந்தை அவர்களுக்கும், பொறுப்பு முதல்வர் சகோதரி அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து பணியாளர்களுக்கும், உங்களுக்கும் எனது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்மிடையே பேச இருக்கின்றார் சிறப்பு விருந்தினர். அவரை பற்றி நிறைய நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவருடைய உரையை நாம் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த அழைப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.